அன்புள்ள தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு 200 கேழ்வரகு மாவு, ஒரு 50 உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பை ஊற வச்சிடணும். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருப்பாங்க. இது அரைச்சி வச்ச உளுத்த மாவு. இதுக்காக தனியாக நீங்கள் மிக்சியில் போடணுன்னு தேவையில்லை. என்றைக்கு தோசைக்கு போடுறீங்களோ அன்றைக்கி ஒரு 50 உளுந்த கூட ஊற வச்சுருங்க. அரைக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிங்கனாக்கா அதுவே போதும். இது வச்சு அதுக்கு எல்லாத்தையும் இது 2 கொஞ்சம் வெந்நீர் போட்டு கரைச்சிக்கணும். இந்த மாவில் கொஞ்சம் வெந்நீர் போட்டு கரைக்கணும். இதையும் போட்டு கரைச்சிட்டு உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான், கரைச்சி வச்சிடணும். வச்சா இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக புளிக்கணும். அப்போ தான் அடுத்த நாளைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தோசை ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகுல நிறையா சத்தெல்லாம் இருக்குது. கேழ்வரகுல ரத்த சோகை உள்ளவருக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு உதவுது. இதில் அமினோ அமிலங்கள் இருப்பதால் அதிகப்படியான கொழுப்பின் அளவு குறைத்து கல்லீரல் நல்ல நிலையில் இருக்க உதவுகிறது. சர்க்கரை வியாதி உள்ளவருக்கு கேழ்வரகு உணவில் சேர்த்துக்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடலை அணுகாது. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு உதவுகிறது. உடல் எடை குறைக்க உதவுகிறது. உடலுக்கு வலுவை தருகிறது. இத்தனை கேழ்வரகுல இவ்வளோ சத்து இருக்குது. இந்த கேழ்வரகோட உளுத்தம்பருப்பையும் சேர்க்க போகிறோம். உளுத்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்குது. அயர்ன், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர், நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. எலும்புக்கு பலம் சேர்க்குது. இது செரிமானத்துக்கு உதவுது. இடுப்பு எலும்பு வலு சேர்க்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இதெல்லாம் உளுத்தம்பருப்பு பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்ச ஒரு தோசை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 200 கேழ்வரகு மாவு போட்டுறோம். இது ஹாட் வாட்டர், வெந்நீர் ஊற்றி பேசினீங்கன்னா தான் நல்லது. வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இதில் இந்த உளுத்த மாவு அரைச்சி வச்சது அதையும் போட்டுருங்க. உளுந்து போட்டு கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சிட்டோம். இதை அப்படியே ஊற வைக்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுன்னா நாளைக்கு எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தோசை ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் போட்டுக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது.